Hi friends, சொரக்கா தட்டப்பயிறு சூப்பர் காம்பினேஷனில் இதை 1 part 1 shot மெத்தடில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 சிறிய துண்டு பட்டை, 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை விரல் சைஸ்க்கு இஞ்சியை துருவி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 10 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருசாக கட் பண்ணி வச்ச சொரக்காயை சேர்த்துக்க போகிறேன். காய் ரொம்ப பெருசாக இருந்தால் அரை சொரக்காய் சேர்த்தா கூட போதும். இந்த குழம்புக்கு வந்து சொரக்காய் நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அளவாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிள்ளை. இதை நல்லா கலக்கி விட்டுக்குவோம். 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு நைட்டே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். இந்த ரெசிப்பியில் தட்டைப்பயிருக்கு பதிலாக நீங்கள் ராஜ்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நைட்டு முழுக்க ஊறின தட்டைப்பயிரை இப்போ இதில் நான் சேர்த்துக்கிட்டு அடுத்து மசாலா சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வர மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது, ஏன்னா சொரக்காயே நல்லா நீர் விடும். அதனால் தண்ணி வந்து காய்க்கு வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி அப்படி தான் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வந்ததும் விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 to 3 விசில். ஓகே, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இப்போ அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்து பார்த்துருவோம். ஓகே, பருப்பு நல்லா வெந்திருக்கு, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக அப்படியே அரைச்சின தேங்காயை அப்படியே ஊற்றிடலாம். அப்படி ஊற்றும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தடிப்பாக தெரியும். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை மறக்காமல் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நான் இது லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ண ரெசிபி. இதுலேயே பருப்பு, காய் எல்லாம் இருக்கனால நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பொரியல் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.